அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷன் எழுதின எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நியூஸ். இன்னைக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1:3 அப்படிங்கிற ரேஷியோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், என்டூரன்ஸ் டெஸ்ட் இது நடக்க போகுது. இதுக்கான ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். தமிழ் ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழுக்கான PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1:3 விகிதத்தில் தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொரு இனத்திற்கும் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுடைய பட்டியல் அட்டவணை 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அட்டவணை 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் இதுக்கான டீடைல்ஸ் PDF கொடுத்துருக்கோம். வீடியோக்குள்ளே இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வெறும் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும்போது 126 பேர். அதில் PSTM அப்படின்னு பார்க்கும்போது 39 அந்த கேட்டகிரி. அதில் விமன் கேட்டகிரி 63, விமன் வித் PSTM அப்படின்னு பார்க்கும்போது 19 பேர். அதில் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ்போர்ட்ஸு, ஓகே, DW அதில் PSTM, ஓகே, அதே போல் எக்ஸு, PSTM, ஸ்போர்ட்ஸு அந்த கேட்டகிரியில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து BC ஜென்ரலில் வந்து 117 பேர். அதில் PSTMல எத்தனை பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரைஸ் வைஸாக இவங்க பிரித்து அதில் செலக்ட் ஆனவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது ரொம்ப முக்கியம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் ஸ்டார் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பக்கத்தில் ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவைலபிள் இன் திஸ் கேட்டகரி ஹென்ஸ் டேக்கன் ஃப்ரம் நெக்ஸ்ட் சூட்டபிள் கேட்டகரி அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னு என்ன, அந்த கேட்டகரியில் அவங்க கொடுத்த வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சூட்டபிளான பர்சன் கிடையாது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு கேட்டகரியிலேருந்து தூக்கி இதில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டார் மார்க் போட்டிருக்கே சார் எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், நீங்கள் அந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ எம்பிசியில் வந்து யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது MBC ST வந்து பார்த்திங்க அப்படின்னா டேபிள் 2ல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, SC SCA உங்களுக்குலாம் வந்து டேபிள் 2ல் இருக்குது. அட்டவணை 2, அட்டவணை 3 அப்படிங்கிறது ஏதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வனக்காப்பலர் போஸ்ட்டுக்கு அட்டவணை 1 and 2. அட்டவணை 3, 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் டிரைவிங் லைசன்ஸ். ஓகேவா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் அந்த போஸ்டிங்கானது. ஓகே, அப்போ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டேபிள் 3ல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா 42 போஸ்ட்டு. ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் அட்டவணை 4லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபைனல் இப்போ செலக்ட் பண்ணவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறவங்களோட லிஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 4வது வாரத்தில் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வெளியிட்டாங்க. அடுத்து சான்றிதழ் சரிபார்த்தல் உங்களுக்கு சென்னையில் நடக்கும், 5/12 நடக்கும். உடற்தகுதி சரிபார்த்தல் 6ஆம் தேதி நடக்கும், 6, 7 இந்த 2 தேதிகளில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்புறம் உடற்திறன் தேர்வு சென்னையில் 8ஆம் தேதி நடக்க போகுது. இறுதி முடிவுகள் இந்த அடுத்த மாதம் டிசம்பர் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸோ இல்லை இந்த மந்த் எண்ட் அடுத்த ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே அவங்க கொடுத்துடலாம். ஸோ இதுதான் தேர்வுக்கு பின்னாடி இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, இதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆகாதவங்க அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன், உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமினேஷன் இப்போ பெரிய வேகன்சிஸ் இருக்குது, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, உங்களோட எய்ம் எதுவாக இருந்தாலும் இப்போ எக்ஸாமினேஷன் இருக்குது, இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா பாஸ் ஆனவங்களோட ஃபெயில் ஆனவங்க அதிகமான பேர் இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் அப்படிங்கும்போது கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் நோக்கி போங்க. ஏன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேகன்சிஸ். அதில் உங்களுக்கு கண்டிப்பாக இதிலே நீங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா அதில் ஈஸியாக நீங்கள் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாஸ் ஆனவங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.